இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோர்காட் ஃபோர்வின் என்கிற கம்பெனியோட அது வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்ன விதமான ஃப்ராடுத்தனம், என்ன விதமான மோசடி பண்ணிச்சு என்பதை நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம். ஜூலையில் கம்பெனி ஆரம்பித்து 2950 ரூபா நீங்கள் கட்டினா உங்களுக்கு லைஃப் டைம் இன்கம் இப்படின்னு சொல்லி நீங்கள் ரெஃபர் பண்ணால் காசு இவ்வளோ காசு, நீங்கள் டீம் கொடுத்தா இவ்வளோ காசு, நீங்கள் இவ்வளோ அச்சீவ் பண்ணால் அதுக்கு ஒரு காசு, கோல்டு காயினு, நீங்கள் எதுவுமே செய்யாமல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சா டெய்லி 50 ரூபா, அப்புறம் அதாவது மாதம் 1500, இப்படி பல்வேறு ஆசைகளை பல்வேறு பிளான் போட்டு அதை பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணி அதை மக்களை டெய்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க வச்சு மக்கள் டெய்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு அது அப்படியே டெய்லி ஸ்ப்ரெட் ஆகி எல்லாம் அவங்க மக்கள் அவங்க கான்டாக்ட்ஸில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து 80,000 பேர் அல்லது 1,00,000 பேர் நினைக்கேன், இவ்வளோ பேர் சேர்ந்தாங்க. இது எவ்வளோ பெரிய மோசடி. அதாவது எல்லாரும் தினமும் ஜூலைலேருந்து ஸ்டேட்டஸ் விடாமல் தொடர்ந்து வச்ச மக்கள் இருக்கிறாங்க. தொடர்ந்து ஜூலையில் இருந்து சேர்ந்தவங்க தொடர்ந்து வச்சு பணம் சம்பாதிச்சு வாலெட்டில் 5,000, 6,000, 8,000, ஒரு சிலர்லாம் டீம் கொடுத்தவங்க நிறைய கூட காசு வச்சுருந்துருக்காங்க. இப்படி அவங்க ஸ்டேட்டஸ் வச்ச பணத்தை கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கஷ்டப்படலை, அதாவது வாட்ஸ்அப் அதை டவுன்லோடு பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சு அது அப்லோட் பண்ணி இது எல்லாமே ஒர்க்கு தான். முக்கியமாக அவங்களுடைய கான்டாக்ட்ஸில் உள்ளவங்களெல்லாம் இந்த கம்பெனியை தெரிய வச்சது அதுவே பெரிய ஒர்க் இல்லையா? அப்போது இப்படிலாம் பண்ணி வெறும் 6 மாதம் கொஞ்ச நாள் பணம் போட்டுட்டு கோல்டு காயின் யார் வாங்கினா, யாரெல்லாம் நிறைய வேற உள்ளே கொண்டு சேர்த்து விட்டாங்களோ, கம்பெனிக்கு யார் நிறைய பணத்தை அனுப்ப வச்சாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் கோல்டு காயின் ஒரு 10,000 ரூபா உள்ளே சம்பாதிச்சு கொடுத்தா அவனுக்கு ஒரு 1000 ரூபா. அதனால் இதெல்லாம் ஒரு சாதனை கிடையாது. நிறைய வேற உள்ள கொண்டு வா, உனக்கு கொஞ்சம் காசு வாங்கிக்கோ. இது கமிஷன் கொடுக்கறது. இது மக்களுக்கான பலன் கிடைக்கல. மக்களுக்கான பலன்னா என்னன்னா, நிறைய மக்கள் தங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நிறைய பணம் வச்சுருக்காங்க, அதை எடுக்க முடியல. வித்ட்ரா ஆல்ரெடி ஒருக்கா கொடுத்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி திரும்ப வாலெட்டுக்கே அனுப்புனாங்க. இது எவ்வளோ பெரிய மோசடி. இது பெரிய மோசடி. இந்த வாலெட்டில் உள்ள பணத்தை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, குறைச்சி விட்ருக்கான். இப்போ என் ஃப்ரெண்டுக்கெலாம் 4,000 ரூபா இருந்ததை இப்போ 1,000 ரூபா தான் காட்டுது. அப்போது இப்படி எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கான்னு தெரில. இப்போ சிலருக்கு மைனஸ், அவங்க வாலெட்டே அதை மைனஸ் ஆக்கி விட்ருக்கான். இது எவ்வளோ பெரிய மோசடி. லைஃப் டைம் மாதம் அவங்களுக்கு வருமானம்னு சொல்லி ஆசை காட்டினதுனால தான் அவங்க வந்தாங்க. இல்லை இது 6 மாதம் பிளானு, 6 மாதம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்படின்னு சொல்லியிருந்தால் இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. சொன்னது லைஃப் டைம். அப்போ என்ன பண்ணுவாங்க, கற்பனை பண்ணுவான், மாதம் 1,500 ரூபா 1,500 ரூபா நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும், அப்போ நம்ம 3ஆம் மாதத்துல நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இப்படி நினச்சி தான் சேருவாங்க. பிடிஎஃப்ல அவ்வளோ லாபம் கொடுக்குற மாதிரி போடுறது. ஆனால் ஒருத்தருமே லாபம் சம்பாதிக்கல. யார் மக்களை கூட்டி கொடுத்தாங்களோ அவங்க லாபம் சம்பாதிச்சிருக்காங்க. கூட்டி கொடுக்குறது என்னது, யார் மக்களை அதிகமாக உள்ள என்ட்ரி எடுத்து மக்களை சேர்த்தாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுத்துருக்கு. அவ்வளோ மக்கள் பயனடையலை. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் வச்ச மக்கள் பயனடையவே இல்லை, அவங்க தான் அதிகம். அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணிட்டேன், பணம் ஒருத்தர் கூட போடலை, ஒரு வித்ட்ரா கூட எடுக்காத மக்கள் கூட நீ பணம் போடல. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? 3,000 ரூபா 2,950 போட்டவனுக்கு ஒரு பைசா கூட நீ கொடுக்கல. அவனோட ஒரு வித்ட்ரா கூட அவன் இன்னும் எடுக்கல. இதெல்லாம் எப்படி மனசாட்சி இல்லாமல் நீ செய்கிறேன்னு தெரில. அப்போது கிட்டத்தட்ட
இத்தனை ஒரு 80,000 மக்கள் உள்ள வேலட்ல உள்ள பணத்தை அவங்க இத்தனைக்கும் 6 மாசம், ஒரு 5 மாசம், 4 மாசம், 3 மாசம் ஒருத்தர் அவங்க வந்து சேர்ந்ததை பொறுத்து இருக்கு. வச்ச பணத்தையும் நீ குடுக்கல. வெறும் 6 மாசத்துல வந்து ஜனவரி ஜனவரி ஆரம்பத்திலேயே வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ க்ளோஸ் பண்ணிட்ட. இது எவ்வளோ பெரிய ஃப்ராடு! கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 6 மாசத்துலயே பிளான மூடியாச்சு. என்ன காரணம் கேட்டா, வாட்ஸ்அப்ல வந்து எனக்கு ப்ராப்ளம் ஆகுது. கம்பெனிக்கு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ஒத்து வரலன்னு சொன்னேன். இப்ப எதுக்கு மீண்டும் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து கூப்பிடுற? அப்ப இது பெரிய ஃப்ராடு தானே! வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து வைக்க முடியல, பணம் குடுக்க முடியலன்னா தான் அந்த பிளானையே வந்து நிறுத்தி வச்சேன். இப்போ உனக்கு மீண்டும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது கூப்பிடுற. எதுக்கு? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு மக்கள பிடிக்கிறதுக்கு. இது வந்து எவ்வளோ பெரிய அநியாயம் இல்லையா? ம். இது வந்து எவ்வளோ பெரிய அநியாயம் இல்லையா? ஆனா ரொம்ப தெம்பா இருக்க. ரொம்ப தைரியமா இருக்க. ஏன்னா எவனும் கம்ப்ளைண்ட் குடுக்க மாட்டான். எவனும் பேச மாட்டான். உன் மனசுல என்னன்னா 2950க்கலாம் இவன் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுப்பான். அப்படி மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா மாறும். இதுல நிச்சயம் மாறும். எல்லா நேரமும் எல்லாரையும் எப்பவும் ஏமாத்த முடியாது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீ தேர்ந்தெடுத்த வழிய பாரேன். அ. இதுக்கு வந்து வேற வேற வேலைகள்லாம் இருக்கே. அதெல்லாம் சூஸ் பண்ணலாமே. நீ சாப்பிடுறதுக்கு உண்மையா உழைச்சு சம்பாதிக்கணும். சரியா? அத விட்டுட்டு இப்படி வழிகள தேர்ந்தெடுக்கிற. இதுல மக்களுக்கு லாபம் தரேன்னு சொல்ற. நீங்க சம்பாதிக்கலாம்னு சொல்ற. எப்படி மனசாட்சியோட சொல்ற? உனக்கு தெரியும். 80,000 பேர்ல எத்தன மக்கள் இன்னும் ஒரு பைசா கூட எடுக்காம இருக்காங்கன்னு தெரியும். இன்னும் தங்களுடைய அசல் கூட எடுக்காம இருக்காங்கன்னு தெரியும். எத்தன பேர் லாபம் சம்பாதிச்சாங்கன்னு உனக்கு தெரியும். அந்த லாபம் சம்பாதிச்சவன் எல்லாம் மக்கள கூட்டி குடுத்தவன். அந்த மக்கள்ட்ட ஆசை காட்டி, YouTubeல வீடியோ போட்டு சேருங்கன்னு சொல்லி, மக்கள ஒரு 10 பேர உன்ட்ட கொண்டு வந்து பணத்த திணிச்சா, அதுல நீ கொஞ்சோண்டு அவனுக்கு அதாவது எலும்பு துண்டு போடுற. எவ்வளோ தைரியம்! அ. ஆரம்ப காலகட்டத்தில நீ வந்து இந்த பிசினஸ்க்குள்ள வந்ததிலிருந்து மக்கள ஏமாத்தியிருக்க. ம். இதெல்லாம் கேட்கறக்கு ஆள் இல்லன்னு நெனைக்கிறியா? எல்லாம் மாறும். எல்லாம் மாறும். அது அதுக்கு கண்டிப்பா வந்து இதெல்லாம் மாறும், மாற்றப்படும்.